ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பண்ணையாரும் பத்மினியும் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றி இப்போ ஏன்டா பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக ட்ராவல் டைமில் திருவண்ணாமலை சென்னை டு திருவண்ணாமலை வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த படம் ரீல்ஸ் நிறைய அப்பப்போ பார்த்துருக்கேன். இது மாதிரி கீர் ராடு இல்லாமல் போக முடியாதுயா, கம்பியை காணியானவன் அவர் ஒரு கம்பியை பிடிங்கிட்டு வந்து கொடுப்பாரு, இந்தா கம்பி இதை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி பார்த்த இந்த படத்தில் அப்படி என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் இன்னொன்று சீன் அட்டகத்தி கார்த்தி தெரியுமா, அட்டகத்தி தினேஷ் நான் வரேன், நான் இது என் காரே இல்லைனான்னு சொல்லிட்டு அவர் காரே இல்லைன்னு சொல்லுவார். எதுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி இந்த படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி ஸ்டோரி ரைட்டிங்கு, என்ன மாதிரி கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கேரக்டருக்கும் எவ்வளோ ரைட்டிங்கில் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ரைட்டிங்கில் ஒரு படத்தை ஒரு கேரக்டருக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுவும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. இப்போ பார்த்தா கூட இப்போ எடுத்த படம் மாதிரி இருக்குது. அவ்வளோ ரைட்டிங் இருக்குது அந்த படத்தில். ஒரு கேரக்டருக்கும் உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியும், இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா படத்துலையும் அந்த கேரக்டர் இப்படி தான் சொல்லிட்டு டச் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு கேரக்டரையும் டெப்த்தாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த படத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுவும் இந்த படத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ என்னன்னா, இப்போ நான் இப்போ எல்லா கேரக்டரும் நான் சொல்கிறேன். இப்போ விஜய் சேதுபதி ஒரு செல்ஃபிஷான ஆள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொசசிவான ஆள். அவர் சில இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு கடுப்பாகும், அடித்து நீ அப்படி பண்ணக்கூடாது விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் கூட சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சில இடத்துல அவர் கடுப்பத்துற மாதிரி பண்ணுவார். அது ஒரு டிரைவிங் சொல்லி தர்ற சீனு. அது அவர் வேணும்ட்டே 10 நாள் கழிச்சு தான் சொல்லி தரணும், அதுதான் ரூல்ஸ்னு சொல்லிட்டு இவர் சும்மா சொல்லுவார். அது ஏன் அப்படி உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் பார்த்தா தான் புரியும். அப்புறம் மெயின் கேரக்டர் 2 பேர், அந்த பண்ணையாரும் பத்மினியும், இந்த படம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்கள பற்றி தான் அந்த மொத்த கதையே. அவங்க அவங்களுக்கு கார் ஓட்டி அவர் ஒய்ஃப் கூட போகணும், அதுதான் அவங்க ஆசை. அந்த படமே அதை தான் அவர் கார் ஓட்டி அவங்க ஒய்ஃப் கூட போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் அந்த மொத்த படமே. அதனால் 2 பேரும் செம்மையான இன்னசென்ஸ் சூழல். அந்த ஊர்லேயே இவங்க தான் கொஞ்சம் பணக்காரங்க அந்த ஊர் கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது இந்த டெலிஃபோனு, டிவி எதுவாக இருந்தாலும் இவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. இவங்க செல்ஃபிஷாக யோசிக்காமல் இவங்க அந்த பொருளை ஊருக்காரங்க யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம், எப்போ வேணால் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க, பொதுநலமாக இருக்கவங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளையும் நினைக்க வைப்பார். அது மாதிரி ஒரு ரைட்டிங்கில் கலக்கி வைப்பார். காமெடின்னு பார்த்தீங்கன்னா பாலசரவணன் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. நிறைய இந்த காணலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் நிறைய அந்த டார்லிங் படத்தில் கூட காமெடினாக இருப்பார்ல, அவர் பீடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். இவர் ஒருத்தர் நல்லா இருங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே அன்றைக்கே செத்துடுவார். அது மாதிரி ஒரு கேரக்டர். நீங்கள் பார்த்துப்போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயே அடிப்படும். அது மாதிரி ஒரு காமெடிக்கு இவர் கேரக்டர் இருக்குது. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சேதுபதிக்கு லவ்வராக வருவாங்க. அவங்களும் ஒரு இன்னசென்ட் சொல் தான். அவங்களுக்கு சில ஆசை இருக்கும், அதாக கூட விஜய் சேதுபதியால் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் காரணம் இருக்கும். அப்போ தான் அவர் மைண்டு மாறுவார், செல்ஃபிஷாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு. அதுவும் சீனும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் படத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு அடிக்கணும் போல் இருக்கும். என்னென்னா, அந்த பண்ணையாரம் பதிவனுக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, சுஜான்னு. நீலிமாராணி தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த கேரக்டர் எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரில, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வரும்போதெல்லாம் உங்களுக்கு அடிக்கணும்னு தோணும். என்னென்னா அவங்க எப்போ வந்தாலும் எதனா ஒரு காரணம் சொல்லி எதனா ஒரு பொருளை தூக்கிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி எனக்கு ரேடியோ ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் இந்த ரேடியோ எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மிச்சர் வாயன், அவனும் கூட வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பான். இது மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்களே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். நீங்கள் பார்க்கும்போது கடுப்பாகும். இந்த படத்தோட முக்கியமான இது அந்த காரை அந்த பண்ணையாரங்கிறவர் ஓட்டி அவங்க ஒய்ஃப் கூட போகணும். அதை இவங்க இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால அந்த காரை வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த காரை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் அந்த பிடிங்கிட்டு போகிற சீனே கடுப்பாக இருக்கும். அந்த கார் ரிப்பேராக இருக்கும், அதனால தான் கார் ஓட்டாமல் இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க கேட்கும்போது கார் ரிப்பேர்மான்னு சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன போய் சொல்கிறியா, ஞாபகத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன இல்லைம்மா நீ வேணால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாவியை பிடிங்கிட்டு போய் நாங்கள் ஓட்டுறோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த பீடை அப்போ மேலே குதிச்சு விளையாடிட்டு இருப்பார் பசங்க கூடலாம். அப்போ இவர் ஆன் பண்ணும்போது அவர் குதிக்கும் போது வண்டி ஆன் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி ரேடியோ, டெலிஃபோனு, அப்புறம் நிறைய பொருள், நிறைய ஒரு 4-5 சீனில் எடுத்துகிட்டு போகிற சீன் தான் காட்டுவாங்க. அவங்க வரும்போது தான் எடுத்துகிட்டு போகிற சீன் தான். அது மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக காட்டுவாங்க.
அதனால் அந்த காரே போயிடுச்சு. அப்புறம் இவங்க வர நீ செத்துட்டா என்ன பண்ணுவேன், நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணையான பொடிமணி வந்து பேசிப்பாங்க. என்ன இப்படி பேசிக்கிறாங்க, கார் ஓட்டுவாங்களா மாட்டாங்களா, கோயிலுக்கு போயிட்டு அவங்க கல்யாண நாள் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார் வந்ததுக்கப்புறம் ஒரு சீன்லாம் ஜாலியாக இருக்கும். காரில் அங்கங்கே போயிட்டு இவர் எங்கே போனார், கொடைக்கானலில் எங்கேயோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வருவார். அதெல்லாம் போயிட்டு வர்றது எல்லாமே செமையாக போவோம். ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படம் இருந்திருக்கோம். அதுவும் 11 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நம்ம ரிலீஸ் ஆனப்போ எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த படத்தில் சொல்ல வர ஃபீல் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.